ஹலோ, வணக்கம். மக்களுக்கு இன்றைய பற்றின ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் விஷயம். இது நமக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய குழந்தைகளுக்கும் ஒரு எதிர்கால ஜென்ரேஷனுக்குமான ஒரு பதிவு தான் இது. முக்கியமாக எல்லோரும் இப்போ முக்கியமாக யோசிக்க வேண்டிய விஷயம். இந்த ரோடு போடுறேன், பைபாஸ் போடுறேன்னு சொல்லிட்டு நிறையா மரங்கள் எடுத்துட்டாங்க. எடுத்த மரத்துக்கெல்லாம் திருப்பி மரம் நட்டிருந்துருக்கலாம். மரம் நடாமல் விட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு வீட்டை கட்டுறோன்னா ப்ளூ பிரிண்ட் அது இது எல்லாம் கேட்குறாங்க. கம்பல்சரி ஒரு வீட்டுக்கு இத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருந்துச்சுன்னா இவ்வளோ மரங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட் ஒரு இது கொண்டு வந்ததுன்னா பரவாயில்ல. இன்னும் ஃப்யூச்சர் பார்த்தா அடிக்கிற வெயிலுக்கு சம்மந்தமே இல்லாமல் பொல்யூஷன்லேருந்து எல்லாமே இங்கே சேஞ்ச் ஆகி போயிட்டுருக்குது. கால சூழ்நிலை எல்லாமே மாறிட்டுருக்குது. இதெல்லாம் இயற்கை நமக்கு செய்கிற கெடுதல் கிடையாது. இயற்கைக்கு நாம் செஞ்ச கெடுதல்னால நம்மளே பலியாயிட்ருக்கோம். அதை திருந்தி நம்ம உணர்ந்து நம்ம கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு மரங்களை நட ஆரம்பிச்சிட்டோம்னா ஃப்யூச்சரில் நம்ம குழந்தைங்களுக்கு தேவையான தண்ணீரும் ஒரு நல்ல ஒரு பொல்யூஷனையும் கொடுக்கறதுக்காக நம்ம எடுத்து வச்ச முதல் படியாக இருக்கட்டும். விவேக் சார் அவர்கள் இதை தான் ரொம்ப வலியுறுத்தி இத்தனை மரங்களை நடணும்னு லட்சியத்தோடு நட்டுட்டு வந்தார். இன்றைக்கி அதுக்கப்புறம் அவர் நட்டுட்டு போன மரங்கள்லாம் இன்றைக்கி உயிர் தெழுந்து ஏதோ கொஞ்சம் இருக்குது. ஆனால் போன வருஷம் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் வெயில் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு 5 அறிவு உள்ள ஜீவன்கள் கூட வாழ்கிறதுக்கு கடுமையாக போராடுற சூழ்நிலை இந்த காலகட்டம் இருக்குது. அப்படின்னா இன்னும் போக போக ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது? தயவுசெய்து உணருங்க. எல்லோரும் வீட்டில் கம்பல்சரி மரம் வளருங்க. குறிப்பாக கவர்மெண்ட்டுக்கு நான் சொல்லிக்கிற விஷயங்கள் ஒன்றே ஒன்று தான். இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் மக்களுக்கு நிறையா இது சொல்லிக் கொடுங்க. மக்கள் அவங்க வீட்டுக்கிட்ட மரம் வைக்கிறதுக்கும் நீங்கள் தயவுசெய்து சொல்லிக் கொடுங்க. அப்படி பண்ணினா தான் உங்களுக்கான நாங்கள் இது கொடுப்போம் அப்படிங்கிறதாவது நீங்கள் சொல்லுங்கள். கம்பல்சரி மரம் வைக்கணும் அப்படின்னு. யாருமே இன்றைக்கி மரம் வைக்கிறதில்ல. என்ன சொல்லப்போனால் ரோடு போடுறோன்னு சொல்லி வீட்டுக்கு முன்னாடி மரம் வளர்த்துட்ருக்கவங்க மரத்தை கூட இன்றைக்கி பிடுங்கி போட்டுட்ருக்குறாங்க. அதையும் இங்கே பக்கத்தில் நடந்திருக்கு, நான் பார்த்துருக்கேன். அதனால் தயவுசெய்து சொல்கிறேன் கவர்மெண்ட்டுக்கு, ரோடு போடுங்க, நாங்கள் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் ரோட்டோரத்தில் இருக்கிற மரங்களை எடுக்கிறதுக்கு தயவுசெய்து முயற்சி பண்ணாதீங்க. இன்றைக்கி ஒரு மரம் வச்சோம்னா ஏதோ முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வச்சோம்னா கால சூழ்நிலை வேறு மாதிரி இருந்தது. மழையும் இருந்தது, சூழ்நிலைகளும் மரங்கள் வளர்கிறதுக்கு உதவி பண்ணினது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இன்றைக்கி ஒரு மரம் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு தண்ணி ஊற்றி வளர்த்து அது ரொம்ப பெருசாக்கிறதுக்குள்ள இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியாதது கிடையாது. மக்களாகிய உங்களுக்கு விழிப்புணர்வு கண்டிப்பாக வேணும். அதுக்காக தான் இந்த பதிவு. தயவு செய்து ஒரு மரத்தை அழிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மரத்தை இன்றைக்கி வச்சோம்னா அது எத்தனை வருஷத்தில் வருமா அப்படிங்கிறதையும் யோசிங்க. இந்த காலகட்டத்தில் எந்த செடி வச்சாலுமே வரமாட்டேங்குது. எவ்வளவு தண்ணி ஊற்றுறது எல்லாமே இன்றைக்கி வேறு மாதிரி போயிட்டுருக்கு. தயவு செய்து யோசிங்க. ஃப்யூச்சரை சேவ் பண்ணுங்கள், தண்ணீரை சேவ் பண்ணுங்கள், இயற்கையை சேவ் பண்ணுங்கள். அப்போ தான் அது நம்மளை காப்பாற்றும், நம்ம ஃப்யூச்சரை காப்பாற்றும். தயவு செய்து யோசிங்க. இதுக்கு ஒரு நல்ல ஒரு இது பண்ணுங்கள். மக்களுக்கான மாதிரி பெரிய ஒரு வேண்டுதல் மக்கள்கிட்டையும் நான் இந்த வேண்டுதலை வச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டுக்கிட்டேயும் சொல்கிறேன், மரங்களை முடிஞ்ச வரைக்கும் மரங்களை ரோட் சைட்லேருந்து எடுக்க வேணாம். உங்களுக்கு தொந்தரவாக இருந்தால் மட்டும் எடுங்க. எடுத்த மரத்தை திருப்பி அதோட நட்டு வச்சுருங்க. எங்கேயாவது ஒரு பாதுகாப்பான இடத்துல நட்டு வச்சுருங்க. உங்ககிட்ட இந்த பதிவை போடணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு, அதனால் போட்டேன். நன்றி மக்களே.